Hi friends, welcome back to our vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினம்னா இந்த vlog வந்து மகிழினியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தாங்க. நாங்க பாப்பாவோட பர்த்டே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். ஹேப்பி பர்த்டேனா கை காட்ற ஜெயலலிதா அம்மா மாதிரி. ருத்துக்குட்டி நெக்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். பாப்பா எந்திரி. புது Dress போடணும்ல கை சப்புனே போட்டு விட மாட்டே அப்புறம். தங்க பிளான் சொல்லு பாப்பாவுக்கு கை கொடு கைக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணு ஹேப்பி பர்த்டே கை இங்க பார்த்து சொல்லுங்க தேங்க்யூ இங்கே சொல்லணும். ருத்வினுக்கும் பாப்பாவோட பர்த்டே எனக்கு தாங்க ஃபஸ்ட் டே ஸ்கூலு. ஸோ வந்து தம்பிக்காக வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை செய்ய போகிறேன். ருத்வின் எந்திரிச்சோடனே வந்து ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சியாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தான். ருத்வினுக்கும் தேவையானதெல்லாம் வந்து பேக் பண்ணி வைக்கிறதுக்காக நானும் இன்றைக்கி வெள்ளனாவே வந்து என்னோடய சமையல் ஒர்க்கையும் முடிச்சுட்டாங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளம்பழமும் அது கூட வந்து வெஜிடபிள் பிரியாணி தயிர் வெங்காயம் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். தனித்தனியாக இந்த வாட்டி வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கியாச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணனால பார்த்திங்க அப்படின்னா டிமார்ட்லேயும் பெரிய அளவுக்கு திங்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே தீந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். லஞ்ச் பேக்கே வந்து தீந்துருச்சுங்க. ஸோ இன்னும் ஒரு 10 days கழித்து திரும்பி வந்து ரீஸ்டாக் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த வாட்டி யூனிஃபார்ம் வந்து தம்பிக்கு மாற்றிட்டாங்க. அது வந்தோடனே கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுல்ல, அதனால் மாமாட்ட கொடுத்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சாச்சு. புது ட்ரெஸ் அப்படின்றனால வந்து சந்தனமெல்லாம் வச்சு விட்டுட்டு போட்டு விட்டாங்க. ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் மூட் அப்செட்டு. காரணம் என்னென்னா இதுக்கான சாக்ஸ் வந்து கொடுக்கலங்க, ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க போல். ஸோ வந்து எனக்கு ஷூக்கு வந்து சாக்ஸ் இல்லைல்ல, பெல்ட் இல்லைல்ல, நான் எப்படி இந்த யூனிஃபார்ம் போட்டு போவேன், கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். இல்லைடா பழைய சாக்ஸ் போட்டு போடா ஒன்றும் பண்ணாதுடா அப்படின்னு சொன்னேன். அதனாலும் கேட்கவே இல்லை, கொஞ்சம் அப்செட்லேயே தான் இருந்தான். சரி பாப்பா பர்த்டேக்கு நீ என்ன தரப்போகிற அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அவனை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பா ஹாப்பி பர்த்டே சொல்றா சொல்லு தம்பி. அழுக்காயிரும்னு என்னது அது பாரா நாங்கள் இதெல்லாம் வாங்கலான்ட்டு இருந்தான். வைங்க கொடுங்க. தேங்க்யூ சொல் பாப்பா, அஜி வாங்கி கொடுக்குதுல. தேங்க்யூ. பெரிய தொப்பி பாப்பா. ஆமாம் இல்லாட்டி சண்டை வந்துடும்ல வீட்டில். வாழ்த்துக்கள் சொல்லிடு. அஜிக்கு இன்னைக்கு கல்யாண நாள். இன்னைக்கா? ஆமாம் சொல்லி நீ சொல்லிடு ஹாப்பி வெட்டிங் டேன்னு சொல்லிடு. பாப்பா நீ சொல்லிடு ஹாப்பி வெட்டிங் டேன்னு. பூட்டு விழுந்துருச்சாமா மண்டையில். அப்பா அப்பா தூக்குதான். அப்புறம் அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே என்ன சொல்லணும்? ஹாப்பி பர்த்டே சொன்னா அவளுக்கு திருப்பி ஹாப்பி பர்த்டேன்றா. கேக் வெட்டுமா? நீங்க பெரிய கேக் வெட்டுமா? பெரிய கேக் வெட்டுவா? பெருசா வாங்கிட்டு வந்திருக்கா உங்க அப்பா. எவ்வளோ பெருசு? உன் வெயிட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. பாப்பா உனக்கு எத்தனாவது பிறந்த நாள் பாப்பா? ஐயா 3ன்றத வாங்க வந்துட்டேன் சொல்லிட்டே இருந்தேன் மறந்துட்டேன் சார். பாப்பா தூங்கிருச்சு. வெஜிடபிள் பிரியாணி. தூங்க மாட்டேன், நீ தூங்குற மாட்டேன் நடிப்பேன். பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 3 கலர்ஸ் வந்து நம்ம எடுத்தாச்சுங்க. இந்த கலர்ஸ்ல என்ன ஒரு வித்தியாசமா நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா பஃப் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ண ஒரு விஷயம் தான். இடையில வந்து பிளைன் ஸ்லீவ் போட்டிருந்தோம். இப்போ இடையில கொஞ்சம் பேர் வந்து பஃப் இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காண்டி இந்த 3 கலர்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்றத நான் ஓரளவு வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்றேன். நான் வியர் பண்ணியிருக்கிறது நார்மல்ல ரவுண்ட் நெக்ல பஃப் ஸ்லீவோட இருக்கு. ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஎம் பண்ணுங்க. ஒரே நாள்ல பழைய ஷூவாக்கிட்ட பேக் வெயிட்டா இருக்கா? கொண்டா இங்கிட்டு வா. ஏய்
பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் ஈவினிங் தாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ரித்வீனு ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணணும்னு காலையில் போகிலே வந்து சொல்லிட்டு போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஈவினிங் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பவித்ராவும் அந்த பக்கத்தில் இருந்தனால வந்து அவளும் சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. நான் வந்து மகிழினிக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். இவங்க அத்தைங்கெல்லாம் யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. திரும்பி பர்த்டேக்காண்டி வர முடியாது, நான் அடுத்த கோயில் திருவிழா வருதில்ல அப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மட்டும் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அத்தை மாமா, அப்பா அம்மா, பவித்ரா இவங்க எல்லாத்தையும் வச்சு நாங்களும் கேக் கட் பண்ணுறோம் இந்த வருஷம். ஆக்சுவலாக ஜூன் 5 அன்னைக்கு காருண்யாவுக்கும் பர்த்டே, மகாவோட பொண்ணுக்கும். ஸோ வந்து பாப்பாவுக்கும் சேர்த்து வந்து விஷ் பண்ணிட்டோம். நிறைய பேர் கமெண்டில் வந்து மகிழினிக்காண்டி வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். பாப்பாவை உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி அவ்வளோ விஷஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒன்ஸ் அகெயின் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த அன்னைக்கு வந்து பர்த்டே கொண்டாடின எல்லாத்துக்குமே வந்து விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஆனிவர்சரி கொண்டாடின எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி ஆனிவர்சரி கூட. எங்கள் ஃபேமிலியில் ஜூன் 5 அன்னைக்கு மகிழினி, காருண்யாவோட பர்த்டேயும் கூட அம்மா அப்பாவுக்கும் வந்து வெட்டிங் டேவும் சேர்ந்து. ஸோ வந்து அப்பா ஈவினிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நான் வந்து ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து சடன் பிளான். ஆக்சுவலாக அப்பா காலையிலே வந்து வெளியே போயிட்டு ஈவினிங் தான் வந்தார் வீட்டுக்கே. வந்ததுக்கப்புறம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பாப்பாவோட பர்த்டே முடிச்சுட்டு டைம் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். சரி கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் வந்து சொதப்பலாக தான் இருந்துச்சு. சரி கோயிலுக்கே நம்ம காலையிலேருந்து போகலை, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னனால நாங்கள் வந்து சடனாக கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வந்து வெளியே அப்படியே கிளம்ப போகிறோம். பொறு 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 கை வச்சிடாத. பொறு கை வச்சிடா. பொறு பொறு பொறுடா பொறுடா. போதும், மூடிடு அப்புறம் வலிக்கிறா. வழுக்கும் பார்த்து கீழே வழுக்கும். தள்ளிக்கா. மீனா வெட்டி கொடு மீனா. அப்பா பாரு ஒரே நீ போ மீனா. டக்குனு வாங்கடியே அவளை தூக்கிட்டு போடியே. ஐ வேற சித்திக்கு எல்லாத்துக்குமே கேக் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தெருவில் எல்லாத்துக்குமே வந்து கேக்கு அந்த சாக்லேட் எல்லாமே வச்சு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுக்கல பாப்பா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் நின்று அந்த ஹாப்பி பர்த்டே டெக்கரேட் பண்ணுற இடத்துல வந்து நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
மகிழினிட்ட பாப்பா அம்மாவுக்கு பூஸ்ட் பாப்பா அப்படின்னு சொன்னால் போதுங்க, வேகமாக வந்து எவ்வளோ கோவமாக இருந்தாலும் வந்து முத்தம் கொடுப்பா. அதே மாதிரி சரி அவளை வந்து கேக் கொடுத்து அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக இருந்தால் சரி பாப்பா அம்மாவுக்கு பூஸ்ட் அப்படின்னு சொன்னனால வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா அதையே ஃபாலோ பண்ணிட்டு பாப்பா அப்பாவுக்கு பூஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ஒரு 7 மணி இருக்குங்க. அத்தையை கூப்பிட்டோம். இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், அப்படி வாங்க மாமாவுக்கு தானே புரோட்டா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோம். இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ருத்வீனும் மகிழினி அம்மா அப்பா மணி எல்லாருமே வந்து கோயிலுக்குள்ளே போய் வந்து சாமி கும்பிட்டு வந்தாங்க. குழந்தை வேலரப்ப கோயிலுக்கு தான் வந்து போயிருக்காங்க. நான் கொஞ்சம் போக முடியாத சுச்சுவேஷன், ஸோ வந்து அதனால் காருக்குள்ளே நான் வந்து இருந்துக்கிட்டேன். போச்சு, அம்மாவுக்கு அடிச்சிருச்சுடா. ஹோட்டலில் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபரை பார்த்தாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்பவுமே ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு அப்புறம் அவங்க வந்து அப்படியே சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு மகிழினியோட பர்த்டே, அதாவது வந்து அவங்களோட கூட்டிங்க. ஸோ வந்து ட்ரீட் இப்போ அப்படியா? அதுவே தெரியாம வரேன் நான். என்னென்ன கூட வந்தியா? சரி, சாப்பாடு போடுறீங்களான்ட்டு வந்தேன். சோறு போடுறோம்ல வந்தியா? திடீர் பிளான். நீங்கள் அப்படியே கூப்பிட்டா கலப்படி இல்லை நீங்கள் போயிட்டாங்க. சோளாபூரி கேட்டு கடைசியில் நான் சாப்பிட்றேன். அதனால் அதுக்குள்ளே இதை கொஞ்சம் காலி பண்ணிக்கலாண்ணா. யாரும் ஆர்டர் பண்ணீங்க? யாரும் ஆர்டர் பண்ணீங்க? நல்லா இருக்கா? உன் மகனுக்கு புரோட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரையில் டைம் வந்து ஒரு 9 o'clock இருக்குங்க. வந்தோடனே 2 பேருமே ட்ரெஸ் மாற்றிட்டாங்க. கும்மி ஆடிட்டு இருந்தாங்க. சரி கும்மி கொஞ்சம் நேரம் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் இந்த வருஷம் இப்படி தாங்க வந்து போயிருந்துச்சு. மகிழினியோட 3rd பர்த்டே ஆக்சுவலாக இது. இந்த செலிப்ரேஷன் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.